காசு மேலே காசு வந்து கொட்டுற நேரம் இது. ஏ வாசக்கதவ ராஜலட்சுமி தட்டுற வேலை இது. அட தட்டுனா விட்டத்தான் கொட்டுனா நோட்டத்தான் ஆனந்தம் காவேரி தான். அட சுக்குறேன் உச்சத்தில் லக்குதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான். என்றும் மன்னர் தான் எதிலும் வின்னர் தான் ஹொய்யா. அண்ணாச்சே ஆனந்தம் ஆயாச்சே பேரின்பம் பம் பம் பம். ஏ காசு மேல காசு வந்து கொட்டுற நேரம் இது. வாச கதவ ராஜலட்சுமி தட்டுற நேரம் இது. அது வந்து தே நம்ம சில்பா இருக்கல்ல, அது வந்து ஒன்னும் இல்ல தே, அவளுக்கு கல்யாணம் வருதுல்ல, அதான் சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன். ஏத்தே என்கிட்ட ஏத்தே ரூபாய் என்கிட்ட தந்தா வச்சிருந்தியா? ஒத்த பைசா கிடையாது உங்களுக்கு தரதுக்கு. ஏத்தே உங்க முக சில்பாவுக்கு யாப்பம் ஆப்பம் எல்லாமே சேர்ந்து வரேன் தேய். அதான் டயட்டை பார்த்தேனே, தட்டு தட்டா உள்ள போச்சே. சே நான் ஒரு தட்டை தூக்கிட்டு வந்துடணும்னு நினைச்சு மறந்து வந்துட்டேனே. சரி அதான் ரூபா வர போறதுல பல தட்டை நம்மளும் வாங்கலாம். அந்த 20,000க்கு நம்ம என்ன வாங்கலாம்? இவ கல்யாணத்துக்கு யாருக்குனவே துணி எடுத்தாச்சு. பேசாம 20,000த்தையும் பென்சில்கிட்ட கொடுத்துருவோம். அவர் தான் ஒரு பவுன் நகை வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்காரு. 20,000 கொடுத்தோம்னா புருஷனுக்காவது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இல்லத்தே குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்கோன்னு சொல்லுவாவ. நீங்க அந்த வீட்டுக்கு காங்கிரீட்டை போட்டு விட்டியில எப்படி பிச்சுட்டு எப்படி கொட்டோன்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்கேன். அவ ரூம்ல இருப்பேன்னு நினைக்கேன் தேய். சரி தேய்.
சொல்லிடுவோம். அப்பதான் அந்த மோதிரத்தை பத்தி நீ கேட்கவே மாண்டா. சரோஜினி, ஏ சரோஜினி, வாக்கா. என்னக்கா, வந்து உட்காரு. உன்னை சுத்தி என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னை சுத்தி என்னக்கா நடக்குது? கேளு, நல்லா கேளு என்கிட்ட. இந்த வீட்டுல நீ இருக்கியா இல்ல நான் இருக்கனா? ஏக்கா, என்ன நடக்கு? எதுக்கு கோபடியா? இந்த வீட்டுல நான் இருந்திருந்தேன்னா என் கண்ணை முதுகுக்கு பின்னாடி மாட்டி வச்சிருப்பேன். எதுக்கு அப்படி சொல்லியா? வேற என்னத்த சொல்ல சொல்லியா? இந்த வீட்டுல நடக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா, விளக்கமா சொல்ல. கொஞ்சமாவது விவரமா இருந்தா புரியா? வெளுத்ததுலாம் பால் நினைச்சிட்டுனா எப்படி புரியா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா உஷாரா இருக்கணும், கண்ணு பின்னாடி இருக்கணும் சொல்லியிருக்கேனா இல்லையா? இந்த வீட்டுல நம்மளுக்கு பல எதிரிகள் இருக்காவ. யாக்க அப்படி பேசியா? யார் நம்மளுக்கு அப்படி எதிரி இருக்கா? யாரும் இருக்காவல தெரியாத உனக்கு? அந்த குஷ்பாக்கா எதிரி, செல்லம்மா மைனி நம்மளுக்கு எதிரி. இவ ரெண்டு பேர் போதாதோ? எக்க சத்தமா பேசாத கவி, காதுல விழுந்துற போது. உலட்டம் உலட்டான் தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சுக்கா? எதுக்கு அப்படி பேசியா? எண்ணெய் ஊத்தி விட்டு உன்னை வலிக்கு உள்ள வச்சு அம்மா இங்க வர வைக்கணும் ஐடியா போட்டுருக்காவலாம். என்னக்கா சொல்லியா? நான் வலிக்கு உள்ளமா? ஆமா, அம்மா இங்க வர மாட்டேங்கலாம். அம்மா இங்க வர வச்சு அசிங்கப்பட்டான்மா. அதுக்கு வழி தேடிட்டு இருந்திருக்காவ. என்ன செய்யும் தெரியாம தான் நீ அவங்களுக்கு மாட்டிருக்கா. ஊமா மாதிரி சுத்திட்டு இருக்கால, வேற நீ தானே மாட்டுவ. என்கிட்ட ஒரு ஈ காக்கா கூட நெருங்க முடியாது. ஆனா வாங்கிட்ட அப்படியா? லேசா சிரிச்சா போதும் அப்படியே நம்பிடுவா. அதனால தான் உன்னை சூஸ் பண்ணிருக்காவ. எக்கா, முன்னால மாதிரிலாம் இல்லக்கா. இப்ப எல்லாரும் என் கூட நல்லா தான் பேசியாவ. நானும் காலையில எழுப்பி வேலை பார்க்க எல்லாரும் கூட நல்லா பேசிட்டு தான் இருக்கேக்கா. அப்படிலாம் எனக்கு இங்க எதுவும் நடக்காது. யாரும் அப்படி செய்ய மாட்டாவ. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்காக்கா. ஆமா, நான் புரிஞ்சிட்ட மட்டும் எல்லாம் தப்பா தான் இருக்கும். உன்னையெல்லாம் எப்படி வேணாலும் போட்டு நீ அந்த ஆளை விட்டு போயிருக்கணும். பாதுகாப்புக்கு நான் வந்தே இல்ல, நீதான் சொல்லணும். இப்படி முட்டாள் மாதிரி இருக்காது சரோஜினி. உன்னை சுத்தி என்ன நடக்கு நீ தெரிஞ்சுக்க. யார் மனசுல என்ன இருக்கு நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. அந்த அஸ்வின் பை தான் என்கிட்ட வந்து சொன்னா, இந்த மாதிரி உங்க தங்கச்சியை எண்ணெய் ஊத்தி வளர்க்க வச்சு மண்டை வரைக்கும் போறா போய் காப்பாத்துங்கண்ணா. அதனால தான் மனசு கேட்காம ஓடி வந்தேன். ஏக்கா, அஸ்வின் எதுவும் தெரியாம சொல்லியிருப்பாக்கா. ஆமா, தெரியாம சொல்லியிருக்கா. அவன் சின்ன பையன். அவன் நீ வலிக்கு விழுத வேணா தெரியாம சொல்லியிருக்கலாம். அம்மா இங்க வர வைக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா போட்டுக்காங்க. அவனுக்கு தெரியுமா? அவனா அப்படி சிந்திப்பானோ? அவியலோ பேசினதெல்லாம் காதுல கேட்டுட்டு வந்தா என்கிட்ட சொன்னா, இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு எண்ணெய் ஊத்தி விடட்டும், அதுக்கு வரணும் இருக்கு கச்சேரி. ஏக்கா வேண்டாக்கா, நீ வீட்டுக்கு போனா பாத்துக்கிட்டே. தேவையில்லாம நீயா உன்னை யோசிச்சுட்டு சண்டைக்கு போயிடாதக்கா. ஆமா, நானே தான் யோசிச்சுட்டு சண்டைக்கு போய் இங்க இருக்கவியெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்காவ. எண்ணெய் வீட்டுக்குள்ள சும்மா ஊத்தி விடாவளோ? சரிக்கா, வீட்டுக்குள்ள என்ன எதுவும் கிடக்கன்னு பார்த்து நடக்கேன். நீ வீட்டுக்கு போக்க நான் பாத்துக்கிட்டேன். பிரச்சனை எதுவும் வேண்டாம். நீ வாய மூடு சரோஜினி. கால்குள்ள கண்ணி வெடி இருக்கான்னு ஓயாம என்ன இருக்கா தொன்ன இருக்கான்னு பார்த்து நடக்க முடியுமா? யதார்த்தமா நீ பாட்டுக்கு எப்பவும் நடந்துட்டு போவா. எண்ணெய் ஊத்தி வச்சு நீ மண்டையை உடச்சிருக்கிறத யார் பாக்குது? இன்னைக்கு இந்த பிரச்சனையை நான் தெரிஞ்சுக்கிட்டனால உன்ட்ட வந்து சொன்னேன். இன்னைக்கு நீ இந்த விஷயத்துல மாட்டேனாலும் வேற ஒண்ணு திட்டம் போட மாட்டாவன்னு என்ன நிச்சயம்? அதனால நான் இங்கே இருந்து கண்டுபிடிச்சு அவியல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாதான் இன்னைக்கு வீட்டுக்கு போவேன். ஏக்கா வேண்டாக்கா, ஏற்கனவே உன்னையால என்னையால அந்த வீட்டுல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாவ. ஏன் சொன்னா அந்த குசுப்பு என்ன சொல்லும்? ஆமாக்கா, இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. மறுபடியும் நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய சண்டையாயிரும். திரும்ப என் கூட யாரும் இந்த வீட்டுல ஒழுங்கா பேச மாட்டாவக்கா. அத்தை எந்த விஷயமா இருந்தாலும் நீ ஏன்ட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு உங்க அக்கால போய் கூட்டிட்டு வந்தான்னு கேட்பாவ. அதனால இது எதுவும் சரி வராதுக்கா, நீ வீட்டுக்கு போ. நான் பாத்துக்கிட்டேன்க்கா. இங்க பாரு சரோஜினி, நான் சொல்லியதை நீ கேளு. இந்த வீட்டுல உனக்கு எதிரா சதி நடந்துட்டு இருக்கு. அதை இன்னைக்கோட முறியடிக்கணும். இதை இப்படியே வளர விட்டோன்னு வச்சுக்க, சரிபட்டு வராது. இதுல உன் பேர் வராது, அத்தை உன்னை கேட்கவும் மாட்டாவ. ஏன்னா நான் யதார்த்தமா நான் சும்மா இங்க வந்து உன்ட்ட பேசியிருந்த மாதிரி இருந்துதான் கண்டுபிடிக்க போறேன். ஏன் அஸ்வினி ஏன்ட்ட இந்த விஷயத்த சொன்னாங்கிறதே நான் சொல்ல போறது இல்ல. நானா பார்த்த மாதிரி தான் இவளை கேட்க போறேன். ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன்னு மட்டும் நீ யார்ட்டையும் சொல்லாத. நீ வந்தது யாராவது பாத்துருப்பாவக்கா? யார பாக்கல, வெளியே யாரும் இல்ல. பார்த்துட்டா நேரம் ஒரு ரூம்குள்ள ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு இந்த வீட்டுல யாராவது எண்ணெய் கீழே ஊத்தட்டுமே. ஏக்கா, தெரியாம கூட கை தவறி எண்ணெய் கீழே ஊத்திடலாம், அதுக்காக நீ சண்டைக்கு போவியா? ஆமா, தெரியாம ஊத்தி ஊத்தி விளையாடியக்கு எல்லாம் குழந்தைகளு. வாய மூடிட்டு இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். டேய் அஸ்வின், என்னடா ஆச்சு? நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம வந்து நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டியா இல்லையா? என்னடா சொல்ற? டேய், உடனே போய் அவங்க கிட்ட கேட்டுற போறாங்கடா.
நல்ல வேலைடா. அப்போ இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு. அஸ்வின், அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. சீரியஸா இருக்கணும்டா. புஷ் பண்ணியே தான் மாட்டி விடணும்னு நினைச்சேன். செல்லம்மாக்காவும் அவங்க கூடவே சேர்ந்து மாட்ட போறாங்க. இப்படி செஞ்சா அம்மாக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கண்டிப்பா அவங்களுக்கு சொத்து எழுதி கொடுக்க மாட்டாங்கடா. ஆமாண்டா, எனக்கும் அதிசயமா தான் இருக்கு. நான் இந்த வீட்ல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொன்னப்புறம் தானே எனக்கே தெரியுது அவங்க இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு. நான் கூட யாராவது பண்றது பிடிக்கலனா முகத்துக்கு நேரடியா கேட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கூட பாக்கலடா. அஸ்வின், ஒன்னு சொல்லட்டுமா? அந்த சூர்யா கிட்டயும் கதிர் கிட்டயும் மட்டும் நம்ம உஷாரா இருக்க கூடாது. இந்த வீட்லயே நிறைய பேர்கிட்ட நம்ம உஷாரா இருக்க வேண்டியது இருக்குடா. ஆமா, எப்போ என்ன ஊத்த போறாங்க? ஒருவேளை எண்ணெயை ஊத்தலனா? இல்ல அஸ்வின், அவங்க என்ன ஊத்தியே ஆகணும். சரோஜா நீ அப்பதான் கோவப்படுவாங்க. அம்மாக்கு வரையும் அப்பதான் இந்த நியூஸ் போகும். அவங்க எவ்வளவு மோசமானவங்கிறதும் அம்மாக்கு அப்பதான் புரிய வரும். சொத்தையும் அப்பதான் எழுதி வைக்க மாட்டாங்க. சரிடா, இவங்கள மாட்டி விட்டாச்சு. இன்னும் 2 பேர் இருக்காங்களே. ஆமாண்டா, லக்ஷ்மண அண்ணே, சரோஜினி, ஆனந்த், இவங்க 3 பேரையும் மாட்டி விடணும். ஆனா ரொம்ப நல்லவர்ரா. அவசரமா சில முடிவை எடுத்துருவாரு ஒழிய ரொம்ப நல்லவரு. அதே மாதிரி ஆனந்த் அண்ணே, சரோஜினி 2 பேருமே நல்லவங்க. அது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி அவங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இவங்க 3 பேரையும் சீக்கிரமா மாட்டி விடணும் அஸ்வின். சரிடா. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து பாப்போம். இந்த சரோஜினி இன்னைக்கு தொலைஞ்சா. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. இவளை காலை உடைச்சு போடணும் இன்னைக்கு. அப்பதான் அவளும் திருந்துவா. அவங்க அம்மையும் இங்க வருவாவ. அவையில நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டே ஆகணும். மவளை கட்டி கொடுத்துட்டு ஒளிஞ்சே இருந்துடலாம் நினைக்கவளோ. இன்னைக்கு நாங்க வர வைக்கும். மவளுக்கு ஒண்ணுனா ஓடி வருவாவல்ல, அப்ப இருக்கு அவியலுக்கு. மைனி, சிலமா என்னைய கொண்டு போய் ஊத்திடுவோம் வாரியா? மைனி அவ ரூம்குள்ளே தான் கிடக்கா. வெளியவே வரல மைனி. வெளியவே வரலையா? வரல மைனி. எதுக்கு இன்னைக்கு இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சிட்டு கிடக்கா? வெளியே வந்தா தானே ஊத்த முடியும். அவ்வளவு வலிக்கு உள்ள வைக்க முடியும். மைனி பேசாம ரூம் வாசல்லே ஊத்திரலாமா? ரூம் வாசல்லையா? ஆமா மைனி, ரூம் வாசல்ல ஊத்துனா இன்னும் நல்லது. வெளியே வரும்போதே வலிக்கு விழுந்துருவாள்ல. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா குழந்தை ரூமுக்கு போவாங்களே. என் தம்பி தோட்டத்துக்கு போயிட்டான் மைனி. இப்ப அவன் வரமாட்டான். இந்த நேரத்துல எண்ணெய் ஊத்துனாதான் சரியா இருக்கும். அந்த சரோஜினி வெளியே வரும்போதே வலிக்கு விழுந்துருவா. அவ